ஹைதராபாத்தை சேர்ந்த பிரவீன் அப்படிங்கிறவருக்கு கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு. யார் கூடனா மெர்சி அப்படிங்கிற பொண்ணு கூட திருமணம் ஆயிருக்கு. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுக்கு மூத்த பையன் வந்து 14 வயசு ஆகுது. இவங்க வந்து இந்த பிரவீன் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பில் இவர் வந்து நிறைய இடத்துக்கு இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. எல்லாம் நிறைய உல்லாசமாக இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹைதராபாத்தில் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து இவங்க 2 பேருமே தனியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்த பிரவீனோட மனைவி ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்குது. எப்படின்னா, இவரோட மொபைல் எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த மொபைலில் இந்த இவரோட காதலி வந்து என்னென்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோ இவங்களோட ஃபோட்டோ ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துருக்குறாங்க. பார்த்தோடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவர் வந்து ஒரு தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருக்கு, அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மெர்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட ரிலேட்டிவ்ஸு, தன்னோட சொந்தக்காரங்க, அது போக தன்னோட மூத்த மகன் 14 வயசு மகன், இவங்க 2 பேரும் சேர்ந்து, அது போக இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பிரவீனும் அவங்க கள்ளக்காதலியும் இருக்கிற இடத்துக்கே போய் பார்த்துருக்குறாங்க. 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவில் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அந்த பிரவீன் வந்து தன்னோட கள்ளக்காதலியை காப்பாற்றுறதுக்காண்டி தன்னோட மகன்கிட்ட இருந்தும் தன்னோட மனைவிட்ட இருந்தும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்தும் தன்னோட கள்ளக்காதலியை காப்பாற்றுறதுக்காக தன்னோட மகனையும் அடிக்கிறான், அதை மாதிரி தன்னோட மனைவியும் அடிக்கிறான். அந்த கள்ளக்காதலி இவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி நடக்குது. ஸோ வந்து இவங்களோட ஒய்ஃப் மெர்சி வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே வராங்க. போலீஸ் வந்து பிரவீனை வந்து கைது பண்ணி விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த சம்பவம். கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்கும்போது உனக்கு வந்து கள்ளக்காதலி தேவையா? இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை வந்து பார்க்காதீங்க. இதில் காரணம் உங்களோட கேவலமான மனசு, கேவலமான இச்சைகள், காம பார்வைகள். ஸோ அதிலேருந்து வெளியே வாங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் ஈடுபடாதீங்க. அதுதான் இந்த சம்பவம் வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. 3 குழந்தைகளுக்கு தகப்பேன். கிட்டத்தட்ட 14 வயசு ஆகுது அவனோட மூத்த பையனுக்கு. அவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ கேவலமானவளாக இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடக்குது. கள்ளக்காதல் அது கடைசியில் தற்கொலையிலையோ கொலையிலையோ போய் முடியுது. ஆனால் இந்த சம்பவம் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபு, அதாவது மெர்சி வந்து போல்டாக இருந்ததுனால அவங்கள வந்து பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே போல்டாக இருங்க. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு தற்கொலையோ கொலைக்கோ போயிடக்கூடாது. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து தக்க ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து திருந்த வைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான செயலில் 3 குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான். அந்த பையன் தகப்பனை போட்டு அடிக்கிறான். எவ்வளோ ஒரு கேவலமான சம்பவம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னோட 14 வயசு பையன் தகப்பனை போட்டு அடிக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். இந்த கேவலம், இந்த அசிங்கம் அவனுக்கு தேவையா? இவ்வளோ ஒரு அசிங்கமான செயலை பண்ணால் இவ்வளோ ஒரு அவமானப்பட்டு தான் ஆகணும், அசிங்கப்பட்டு தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் சபல புத்திக்கோ இதுக்கோ போயிடாதீங்க. போனீங்கன்னா அந்த மாதிரி அசிங்கப்படணும், கேவலப்படணும், அவமானப்படணும். உங்கள் குடும்ப மானம் கப்பலேறி போகும். அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத கடைப்பிடிச்சி வாழுங்க. அதுதான் நல்லது. ஸோ அதான் இந்த சம்பவம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்களுக்கு இந்த வீடியோஸை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தோட மானத்தை கப்பல் ஏற்றாதீங்க. பாய்.